வணக்கம். நாங்கள் இன்றைக்கு தரம் 8ல 2வது பாட அலகான சுற்றளவு பற்றி நாங்கள் இன்றைக்கு படிக்கலாம். ஏற்கனவே சுற்றளவு தொடர்பாக நாங்கள் என்னென்ன விஷயங்கள் படிச்ச நாங்கள் என்பதை நினைவுபடுத்தி கொண்டு நாங்கள் இன்றைய வகுப்பை தொடர முடியும். சுற்றளவு அப்படி என்றா என்ன? ஒரு தளவுருவின் சுற்றளவு அப்படி என்றால் ஒரு குறித்த ஒரு தளவுருவை சுற்றியுள்ள பக்கங்களின் நீளங்களின் கூட்டுத்தொகையைத்தான் நாங்கள் சுற்றளவு என்கிறோம். இப்போ ஒரு செவ்வக வடிவமான ஒரு அடரை எடுத்திருக்கிறோம். இந்த அடரினுடைய சுற்றளவு காண வேண்டும் அப்படி என்றால் இந்த அடரை சுற்றியுள்ள பக்கங்களின் நீளங்களை நாங்கள் கூட்ட வேணும். இந்த செவ்வக வடிவமான அடரின் நீளங்கள் தரப்படும் போது, உதாரணமாக நீளமானது 5 சென்டிமீட்டர் எனவும் அகலமானது 3 சென்டிமீட்டர் எனவும் தரப்படும் போது நாங்கள் சுற்றளவு காண்றதுக்கு என்ன செய்வோம்? செவ்வகம் என்றா செவ்வகத்தினுடைய நீள பக்கங்கள் சமனாக இருக்கும். ஆகவே இந்த பக்கமும் இந்த பக்கத்தை நாங்கள் பெயரிடுவோம் ஏபி சிடி என்று பெயரிடுவோம். அப்ப ஏபியினுடைய நீளமும் சிடியினுடைய நீளமும் சமனாக இருக்க வேணும். டிசி 5 சென்டிமீட்டர் என்றால் ஏபியும் 5 சென்டிமீட்டராக இருக்கும். அதே நேரம் பிசி 3 சென்டிமீட்டர் என்றால் ஏடியும் 3 சென்டிமீட்டராக இருக்கும். சுற்றளவு என்பது ஒரு குறித்த ஒரு தளவுருவை சுற்றியுள்ள பக்கங்களின் நீளங்களின் கூட்டுத்தொகை ஆகும். அந்த வகையில இந்த தளவுருவை இந்த செவ்வக வடிவமான அடரை சுற்றியுள்ள பக்கங்களின் நீளங்களை நாங்கள் கூட்டுவோம். 5 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் திரும்ப 3 சென்டிமீட்டர் கூட்டும் பொழுது என்ன கிடைக்குமாண்டா 8 13 16 சென்டிமீட்டர் சுற்றளவானது 16 சென்டிமீட்டர் என எங்களுக்கு கிடைக்கும். குறித்த இந்த செவ்வக வடிவமான அடரினுடைய சுற்றளவை காண நாங்கள் சுற்றியுள்ள பக்கங்களின் நீளங்களை கூட்டும் பொழுது 16 சென்டிமீட்டர் என்பது எங்களுக்கு விடையாக கிடைக்கும். அடுத்ததாக நாங்கள் இன்றைக்கு படிக்க போறது என்னென்றா கூட்டு தளவுரு ஒன்றின் சுற்றளவு. கூட்டு தளவுருவம் ஒன்றின் சுற்றளவு. கூட்டு தளவுருவம் ஒன்றின் சுற்றளவு அப்படி என்றால் நாங்கள் என்னன்னு பார்க்க போறோம். அதற்காக முதலாவது கூட்டு தளவுருவம் அப்படி என்றா என்ன? கூட்டு தளவுருவம் என்றால் ஒன்றுக்கு மேற்பட்ட தளவுருவங்களை கூட்டு சேர்ப்பதால் பெறப்படும் தளவுருவம் கூட்டு தளவுருவம் எனப்படுகிறது. கூட்டு தளவுருவம் என்றால் என்ன? ஒன்றுக்கு மேற்பட்ட ஒன்றுக்கு ஒரு தளவுருவம் மட்டும் இருந்தால் அது தளவுருவம் என்று நாங்கள் சொல்லுவோம். அதே நேரம் ஒன்றுக்கு மேற்பட்ட 2 தளவுருவங்களையோ அல்லது 2க்கு மேற்பட்ட தளவுருவங்களையோ ஒன்றாக இணைக்கும் பொழுது நாங்கள் கூட்டு தளவுருவங்களை பெற்றுக்கொள்ளலாம். அப்ப உதாரணமாக ஒரு செவ்வக வடிவமான ஒரு கடதாசி எடுத்திருக்கிறோம். இந்த கடதாசியினுடன் நாங்கள் ஒரு முக்கோண வடிவமான ஒரு கடதாசியை சேர்க்கும் பொழுது நாங்கள் என்ன செய்யறோம்? ஒரு கூட்டு தளவுருவை பெற்றுக்கொள்கிறோம். அதாவது ஒரு செவ்வக வடிவமான ஒரு பேப்பர் இருக்குது. இங்கால ஒரு செவ்வகத்தின் அகலத்துக்கு சமனான நீளமுடைய
ஒரு முக்கோண வடிவமான பேப்பர் இருக்குது. செவ்வகத்தின் அகலத்துக்கு சமனான அளவில் ஒரு முக்கோண வடிவமான ஒரு பேப்பர் இருக்குது. இப்ப இந்த இரண்டு தள உருவங்களையும் ஒன்றாக இணைக்கும் போது நாங்கள் கூட்டு தள உருவத்தை பெற்றுக்கொள்ளலாம். அப்ப இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட தள உருவங்களை உருக்களை ஒன்றாக சேர்க்கும் போது அல்லது ஒன்றாக இணைக்கும் போது கூட்டுத்தள உருவமானது பெறப்படுகிறது. நாங்கள் இந்த ரெண்டு தள உருக்களையும் இணைத்து இவ்வாறான ஒரு கூட்டுத்தள உருவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்ததாக அப்போ ஒரு கூட்டு தளவுருவின் சுற்றளவு காணும்போது நாங்கள் என்ன செய்ய வேணும் என்று பார்ப்போம். நாங்கள் ஒரு சதுர வடிவமான ஒரு உருவ எடுத்திருக்கிறோம். சதுர வடிவமான ஒரு உருவ எடுத்திருக்கிறோம். இந்த உருவினுடைய ஒரு பக்க நீளம் 4 சென்டிமீட்டர் ஆகும். சதுர வடிவமான ஒரு உருவ எடுத்திருக்கிறோம். இந்த உருவினுடைய ஒரு பக்கத்தின் நீளம் 4 சென்டிமீட்டர் ஆகும். இந்த சதுர வடிவமான உருவோட நாங்கள் என்ன செய்யறோம்? ஒரு முக்கோண வடிவமான முக்கோணியின் பக்க நீளம் 4 சென்டிமீட்டர் நீளம் இருக்கிற மாதிரியான ஒரு முக்கோணியை ஒரு முக்கோண வடிவமான ஒரு உருவையும் எடுத்திருக்கிறோம். இந்த ரெண்டு உருக்களையும் நாங்கள் இணைத்து ஒரு கூட்டுத்தள உருவத்தை பெற்றுக்கொள்கிறோம். சதுர வடிவமான ஒரு உருவம் எடுத்திருக்கிறோம். அதே நேரம் முக்கோண வடிவமான ஒரு உருவம் எடுத்திருக்கிறோம். இந்த சதுர வடிவமான உருவினுடைய ஒரு பக்க நீளம் 4 சென்டிமீட்டர் ஆகும். முக்கோண வடிவமான இந்த உருவின் ஒரு பக்க நீளம் 4 சென்டிமீட்டர் ஆகும். இந்த ரெண்டு உருக்களையும் இணைத்து நாங்கள் ஒரு கூட்டு தள உருவை உருவாக்குவோம். இந்த ரெண்டு தள உருக்களையும் இணைத்து நாங்கள் கூட்டு தள உருவை உருவாக்குறோம். உருவாக்கும் போது இதனுடைய அளவுகளை குறிச்சு கொள்ளுவோம். 4 சென்டிமீட்டர் சதுரத்தினுடைய ஒரு பக்க நீளமும் 4 சென்டிமீட்டர். சதுரத்தின் 4 பக்க நீளங்களும் சமனாக இருக்குது. அதே நேரம் முக்கோணியினுடைய 3 பக்க நீளங்களும் இந்த சதுரத்தினுடைய ஒரு பக்க நீளத்தை போல சமனாகவே இருக்குது. ஆகவே சதுரத்தின் 4 பக்க நீளங்களும் முக்கோணியின் 3 பக்கத்தினுடைய நீளங்களும் ஒரே அளவாக காட்டப்பட்டிருக்குது. 4 சென்டிமீட்டர் பக்க நீளம் 4 சென்டிமீட்டர் உள்ள ஒரு சமபக்க முக்கோணி, பக்க நீளம் 4 சென்டிமீட்டர் உள்ள ஒரு சதுரம். இந்த ரெண்டு உருக்களையும் இந்த ரெண்டு தள உருக்களையும் இணைத்து ஒரு கூட்டு தள உருவை உருவாக்கி இருக்கிறோம். இந்த கூட்டு தள உருவின் சுற்றளவு நாங்கள் காண போறோம். இந்த கூட்டுத்தள உருவின் சுற்றளவு நாங்கள் எவ்வாறு காணுவது? கூட்டுத்தள உருவின் சுற்றளவு காணும் போது சுற்றளவு அப்படி என்றா என்ன? சுற்றியுள்ள பக்கங்களின் நீளங்களின் கூட்டுத்தொகை. ஆகவே கூட்டுத்தள உருவின் சுற்றளவு என்பது இந்த கூட்டுத்தள உருவை சுற்றியுள்ள பக்கங்களின் நீளங்களின் கூட்டுத்தொகை ஆகும். கூட்டுத்தள உருவை சுற்றியுள்ள பக்கங்களை நாங்கள் அவதானிப்போம். அப்ப இந்த பக்கத்தை கூட்ட வேணும், இந்த பக்கத்தை கூட்ட வேணும், இந்த பக்கத்தை கூட்ட வேணும், இந்த பக்கத்தை கூட்ட வேணும், இந்த பக்கத்தை கூட்ட வேணும். என்ன செய்திருக்கிறோம்? கூட்டு தள உருவை சுற்றியுள்ள பக்கங்களை நாங்கள் வரைஞ்சிருக்கிறோம். கூட்டு தள உருவை சுற்றியுள்ள பக்கங்களை நாங்கள் வரைஞ்சிருக்கிறோம். முதலாவதாக இந்த பக்கத்தினுடைய நீளம் எவ்வளவு? இங்கிருந்து நாங்கள் தொடங்குவோம். இந்த பக்கத்தினுடைய நீளம் 4 சென்டிமீட்டர். இந்த பக்கத்தினுடைய நீளமும் இது முக்கோணியினுடைய ஒரு பக்க நீளமும் 4 சென்டிமீட்டர்.
முக்கோணியினுடைய மற்ற பக்கத்தின் நீளம் 4 சென்டிமீட்டர். அதே போல சதுரத்தின் நீளம் 4 சென்டிமீட்டர். இப்ப கூட்டுத்தள உருவின் சுற்றளவை காணும்போது கூட்டுத்தள உருவை சுற்றியுள்ள பக்கங்களை அவதானிக்கிறோம். அப்ப எங்களுக்கு சதுரத்துக்கு மொத்தம் எத்தனை பக்கங்கள் இருக்குது? ஒரு சதுர வடிவமான ஒரு தளவுருக்கு 4 பக்கங்கள் உள்ளன. ஆனால் இந்த சதுரத்துடன் இணைத்து ஒரு முக்கோணியையும் இணைத்து நாங்கள் ஒரு கூட்டு தள உருவாக்கும் பொழுது இந்த 4வது பக்கத்தினுடைய நீளமானது கூட்டப்படவில்லை என்பதை நாங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ள வேண்டும். இந்த பக்கத்தின் நீளத்தை நாங்கள் கூட்டவில்லை. ஏனென்றால் இந்த 2 தள உருக்களையும் இணைக்கும் போது இந்த பக்கமானது வெளிப்பக்கமாக இல்லை, உள்ளே இருக்குது. நாங்கள் சுற்றியுள்ள பக்கங்களை தான் அவதானிக்கிறோம். ஆகவே 4 4 4 4 4 4 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் ஆனது 5 தடவைகள் வந்திருக்குது. ஆகவே நாங்கள் 4 சென்டிமீட்டரை 5 முறை பெருக்கி 20 சென்டிமீட்டர் போடலாம், அல்லது 4 சென்டிமீட்டரை 5 தடவைகள் கூட்டுவோம். 4 சென்டிமீட்டர் சக 4 சென்டிமீட்டர் சக 4 சென்டிமீட்டர். சுற்றியுள்ள பக்கங்களின் நீளங்களை கூட்டியிருக்கிறோம். 4 4 4 4 4 கூட்டும் பொழுது என்ன கிடைக்கும்? 20 சென்டிமீட்டர் கிடைக்கும். ஆகவே இந்த தள உருவின் சுற்றளவு 20 சென்டிமீட்டர் ஆகும். இதிலிருந்து ஒரு தள உருவின் சுற்றளவை காணும் போது அவ்வுருவின் முழு சுற்றிலும் உள்ள நீளங்கள் கூட்டப்படுகின்றன என்பதை நாங்கள் நினைவில் வச்சுக்கொள்ள வேண்டும். அவ்வுருவின் முழு சுற்றிலும் உள்ள நீளங்கள் கூட்டப்படுகின்றன. ஆகவே நாங்கள் இன்னொரு விஷயத்தை தெரிந்து வச்சுக்கொள்ள வேண்டும். தரப்பட்ட ஒவ்வொரு தள உருக்களின் இப்ப நாங்கள் சதுரத்தையும் முக்கோணியையும், சதுர வடிவமான உருவையும் முக்கோண வடிவமான உருவையும் இணைத்து பெறப்பட்ட கூட்டுத்தள உருவத்தின் சுற்றளவை கண்ட நாங்கள் 20 சென்டிமீட்டர். அப்ப இந்த கூட்டுத்தள உருவின் சுற்றளவு காண்பதற்கு நாங்கள் இப்படி செய்யலாமா? சதுரத்தினுடைய சுற்றளவை காணுவோம். சதுரத்தினுடைய சுற்றளவு அளவு ஒரு பக்கத்தினுடைய நீளம் 4 சென்டிமீட்டர் என்றால் 4 பக்கங்களின் நீளம் 4 தர 4 16 சென்டிமீட்டர். சதுரத்தினுடைய சுற்றளவு 16 சென்டிமீட்டர். முக்கோணியின் சுற்றளவு எவ்வளவு? ஒரு பக்கத்தின் நீளம் 4 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி 3 பக்கங்களின் நீளங்களை கூட்டும் போது 12 சென்டிமீட்டர் எங்களுக்கு கிடைக்கும். இப்ப நாங்கள் சதுரத்தின் சுற்றளவு கண்ட நாங்கள், முக்கோணியின் சுற்றளவு கண்ட நாங்கள், ரெண்டையும் கூட்டும் பொழுது எங்களுக்கு என்ன கிடைக்கும்? 28 சென்டிமீட்டர் கிடைக்கும். ஆகவே நாங்கள் சுற்றளவு காணும் போது இப்படி செய்யக்கூடாது. தனித்தனியாக ஒவ்வொரு தள உருவங்களின் சுற்றளவையும் கண்டு ரெண்டையும் கூட்டக்கூடாது. இது பிழையானது. இவ்வாறு நாங்கள் செய்யக்கூடாது. கூட்டுத்தள உருவின் சுற்றளவை காணும் போது தனித்தனியாக ஒவ்வொரு உருவங்களின் சுற்றளவையும் கண்டு அவற்றை கூட்டி சுற்றளவு காண்பது என்பது பிழையானது. நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? கூட்டுத்தள உருவின் சுற்றளவை காணும் போது ஒவ்வொரு தள உருக்களினதும் சுற்றளவுகளை வெவ்வேறாக கூட்டுவதனால் கூட்டுத்தள உருவின் சுற்றளவை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் எப்படி காண வேணும்? ஒரு கூட்டுத்தள உருவின் சுற்றளவை காணும் போது அவ்வுருவின் முழு சுற்றிலும் உள்ள நீளங்களை கூட்ட வேணும். ஒரு கூட்டுத்தள உருவின் சுற்றளவை காணும் போது அவ்வுருவின் முழு சுற்றிலும் உள்ள நீளங்களை கூட்ட வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது நாங்கள் இது தொடர்பான கேள்விகளை செய்வோம்.
முதலாவது கேள்வி, தரப்பட்ட உருவின் சுற்றளவை காண்க. கேள்வி எழுதலாம். இந்த கேள்வியை நீங்கள் எழுதிக் கொள்ளலாம். தரப்பட்ட உருவின் சுற்றளவை காண போறோம். அப்ப பக்க நீளங்கள் தரப்படுது. பாருங்க, ஒரு முக்கோண வடிவமான ஒரு உருவையும் இன்னொரு இதை விட சற்று பெரியதான முக்கோண வடிவமான உருவையும் இணைத்து ஒரு கூட்டுத்தள உருவானது தரப்பட்டிருக்கிறது. முதலாவது உரு ஓரளவான முக்கோணி, இரண்டாவது உருவானது இதை விட பெரியதாக இருக்கக்கூடிய மாதிரியான முக்கோணி. ரெண்டு வெவ்வேறான அளவுகளில் தரப்பட்ட முக்கோணிகளை இணைத்து ஒரு கூட்டுத்தள உருவானது தரப்பட்டுள்ளது. நாங்கள் தரப்பட்ட இந்த உருவின் சுற்றளவை காணுவோம். சுற்றளவு காணும் போது தரப்பட்ட இந்த உருவின் சுற்றளவை காணும். சுற்றளவை காண்றதுக்கு என்ன செய்வோம்? கூட்டுத்தள உருவின் சுற்றளவை காணும் போது அக்கூட்டுத்தள உருவை சுற்றியுள்ள முழு சுற்றிலும் உள்ள நீளங்களை நாங்கள் கூட்ட வேணும். கூட்டுத்தள உருவின் சுற்றளவை காணும் போது அவ்வுருவின் முழு சுற்றிலும் உள்ள நீளங்களை கூட்ட வேணும். முதலாவதாக நாங்கள் 5 சென்டிமீட்டர், இந்த பக்கத்தின் நீளம் 5 சென்டிமீட்டர். அடுத்ததாக இந்த பக்கத்தின் நீளம் 5 சென்டிமீட்டர். அடுத்ததாக இதிலிருந்து இதுவரையான நீளம் 7 சென்டிமீட்டர். இறுதியாக இதிலிருந்து இதுவரையான நீளம் 7 சென்டிமீட்டர். ஆகிய அளவுகளை நாங்கள் கூட்டலாம். கூட்டும் பொழுது 10, 17, 24 சென்டிமீட்டர் விடையாக கிடைக்குது. ஆகவே நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்? தரப்பட்ட இந்த கூட்டுத்தள உருவின் சுற்றளவை கண்டிருக்கிறோம். கூட்டுத்தள உருவின் சுற்றளவை காணும்போது அக்கூட்டுத்தள உருவின் முழு சுற்றிலும் உள்ள நீளங்களை கூட்ட வேணும். இந்த பக்கத்தின நீளத்தை நாங்கள் கூட்டக்கூடாது. இந்த பக்கத்தின நீளமும் 7 சென்டிமீட்டர் என தரப்படுகிறது. ஆனால் நாங்கள் அந்த 2 தள உருவையும் இணைக்கும் போது பெறக்கூடிய அந்த பக்கத்தை கூட்ட மாட்டோம். கூட்டுத்தள உருவின் முழு சுற்றிலும் உள்ள நீளங்களை தான் கூட்ட வேண்டும். ஆகவே தரப்பட்ட இந்த கூட்டுத்தள உருவின் சுற்றளவு 24 சென்டிமீட்டர் ஆகும். நீங்கள் எழுதிக் கொள்ளலாம். அடுத்ததாக அடுத்த உருவானது தரப்படுகிறது. ஒரு கூட்டுத்தள உருவானது தரப்படுகிறது. இந்த கூட்டுத்தள உரு எவ்வாறு அமைந்தது அப்படின்னா, ஒரு பெரிய செவ்வகத்தையும் இன்னொன்று அதை விட சிறிய செவ்வகத்தையும் இணைத்து பெறப்பட்ட ஒரு கூட்டுத்தள உரு தரப்படுகிறது. ஒரு பெரிய செவ்வகமும் இதை விட சிறியதாக இருக்கக்கூடிய ஒரு செவ்வகத்தையும்
இணைத்து பெறப்பட்ட கூட்டுத்தள உருவானது தரப்படுகிறது. கூட்டுத்தள உருவின் அளவுகள் தரப்படுகிறது. 2 சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர். கூட்டுத்தள உருவின் பக்க நீளங்கள் தரப்படுகிறது. 2 சென்டிமீட்டர். இந்த கேள்வியை நீங்கள் எழுதலாம். 2 சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர். இந்த கூட்டுத்தள உருவின் சுற்றளவை காணுவோம். இந்த கூட்டுத்தள உருவானது எப்படி இருக்குது? ஒரு பெரிய செவ்வகத்தையும் ஒரு சிறிய செவ்வகத்தையும் சேர்த்து இணைக்கப்பட்டதான ஒரு கூட்டுத்தள உரு ஆகும். இப்ப நாங்கள் இந்த கூட்டுத்தள உருவின் சுற்றளவை காணும் போது என்ன செய்ய வேணும்? தனித்தனியா 2 உருவினுடைய சுற்றளவுகளையும் கண்டு கூட்டக்கூடாது. நாங்கள் இந்த கூட்டுத்தள உருவின் முழு சுற்றிலும் உள்ள நீளங்களை கூட்டுவோம். ஆகவே சுற்றளவு காணுவோம். சுற்றளவு சமன் பாருங்க, முதலாவதாக இந்த பக்கத்துல நீளத்தை கூட்டுவோம். இந்த கூட்டுத்தள உருவின் சுற்றளவை காண்பதற்கு முழு சுற்றிலும் உள்ள நீளங்களை நாம் கூட்ட வேணும். முழு சுற்றிலும் வேண்டாம். முதலாவது இந்த பக்கத்தை கூட்ட வேணும், இந்த பக்கம். இரண்டாவது இந்த பக்கம். அடுத்தது எப்படி என்றாலும் கூட்டலாம். மூன்றாவது பக்கம், நாலாவது பக்கம், ஐந்தாவது பக்கம், ஆறாவது பக்கம். 1, 2, 3, 4, 5, 6 பக்கங்களின் நீளங்களை கூட்ட போறோம். இந்த பக்கத்தினுடைய நீளம் 2 சென்டிமீட்டர். அடுத்தது இந்த பக்கத்தின் நீளம் 6 சென்டிமீட்டர். அடுத்ததாக இந்த பக்கத்தின் நீளம் எவ்வளவு? இதுல இருந்து இதுவரையான நீளம் 6 சென்டிமீட்டர். இதுல இருந்து இதுவரையான நீளம் 2 சென்டிமீட்டர். ஆகவே இந்த தூரம் என்னவா இருக்கும்? 2 சென்டிமீட்டரா இருக்கும். இதுல இருந்து இதுவரையான தூரத்தை காண்பதற்கு இதுல இருந்து இதுவரையான தூரத்தை காண்போம். இந்த புள்ளியிலிருந்து இந்த புள்ளி வரையான தூரம் 6 சென்டிமீட்டர் ஆகும். இந்த புள்ளியிலிருந்து இதுவரையான தூரம் 2 சென்டிமீட்டர் ஆகும். ஆகவே 6உடன் 2ஐ கூட்டும் போது இந்த பக்கத்தின் நீளம் 8 சென்டிமீட்டர் என நாங்கள் எழுதலாம். இங்க 6, இங்க 2, இவ்வளவும் 2, இவ்வளவும் 6. ஆகவே மொத்தமாக 8 சென்டிமீட்டர். சக அடுத்த பக்கத்தின் நீளம் 1, 2, மூன்றாவது பக்கம், நான்காவது பக்கத்தின் நீளம் 2 சென்டிமீட்டர். சென்டிமீட்டர். ஐந்தாவது பக்கத்தின் நீளம், ஐந்தாவது இந்த பக்கத்தின் நீளம் மட்டும். அப்ப இதுல இருந்து இதுவரையான நீளம் 6 சென்டிமீட்டர். அடுத்ததாக இதுல இருந்து இதுவரையான தூரம், இதுல இருந்து இதுவரையான தூரத்தை மட்டும் காணுவோம். எங்களுக்கு தெரியும் இதுல இருந்து இதுவரையான தூரம் 6 சென்டிமீட்டர். ஆகவே இதுல இருந்து இதுவரையான தூரம் 6 சென்டிமீட்டர். இதுல இருந்து இந்த தூரத்தை நாங்க கழிச்சோம்னா இந்த தூரத்தை காணலாம். ஆகவே இந்த தூரம் எவ்வளவு எங்களுக்கு தெரியும்? 2 சென்டிமீட்டர் ஆகும். ஆகவே இந்த தூரத்தை காண்பதற்கு இவ்வளவும் 6. ஆகவே இவ்வளவு தூரமும் 6ஆக இருக்கும். இதுல இருந்து இதுவரையான தூரம் 6 சென்டிமீட்டர் ஆகும். இதுல இந்த புள்ளியிலிருந்து இந்த புள்ளி வரையான தூரம் 6 சென்டிமீட்டர். ஆகவே இந்த புள்ளியிலிருந்து இந்த புள்ளி வரையான தூரம் 6 சென்டிமீட்டர். நாங்கள் காண வேண்டியது இதுல இருந்து இதுவரையான தூரத்தை தான். எங்களுக்கு தெரியும் இதுல இருந்து இதுவரையான தூரம் எவ்வளவு தெரியும்? 2 சென்டிமீட்டர். ஆகவே மொத்தமாக 6லிருந்து 2 கழிக்கும் போது என்ன கிடைக்கும்? 4 சென்டிமீட்டர் 2 எங்களுக்கு கிடைக்கும். ஆகவே அடுத்ததாக 4 சென்டிமீட்டர். இவ்வளத்தையும் கூட்டுவோம். 2 சென்டிமீட்டர், 2உடன் 6 கூட்ட 8, 16, 18, 24,
2 சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர், திரும்ப 6 சென்டிமீட்டர், திரும்ப 4, 2 மாறும் 8, 8 மட்டும் 16, 18, 24, 28 சென்டிமீட்டர் ஆகும். இருபத்தி 8 சென்டிமீட்டர் ஆகும். ஆகவே இந்த கூட்டுத்தளவுருவின் சுற்றளவு 28 சென்டிமீட்டர் ஆகும். இதை நீங்கள் எழுதிக் கொள்ளலாம். கேள்வியும் எழுதிக் கொள்ளலாம். இந்த தூரம் 4 சென்டிமீட்டர் ஆகும். அடுத்ததாக இன்னும் ஒரு கேள்வி செய்யலாம். அடுத்ததாக இன்னும் ஒரு கேள்வி சுற்றளவு தொடர்பாக நாங்கள் செய்யலாம். ஒரு கூட்டுத்தளவுருவானது தரப்படுகிறது. கூட்டுத்தளவுருவின் பக்க நீளங்கள் தரப்படுகின்றன. இந்த நீளமானது 10 சென்டிமீட்டர். அடுத்ததாக இந்த நீளமானது 12 சென்டிமீட்டர். அடுத்ததாக இந்த நீளம் 4 சென்டிமீட்டர். இந்த 2 நீளங்களும் சமன். 3 பக்க நீளங்களும் சமன் 4 சென்டிமீட்டர். இந்த நீளமும் 4 சென்டிமீட்டர். ஒரு கூட்டுத்தளவுருவின் பக்க அளவுகள் தரப்படுகிறது. பார்த்தோம்னா நாங்கள் பெயரிடுவோம். A, B, C, D பக்கங்களை பெயரிடுவோம். E, F, G, H என்று பெயரிடலாம். இந்த கூட்டுத்தளவுருவின் பக்க நீளங்களானது தரப்படுகிறது. முதலாவதாக நாங்கள் இந்த கூட்டுத்தளவுருவின் சுற்றளவை காண்பதற்கு நாங்கள் கூட்ட வேண்டிய பக்கங்களை எழுதுவோம். நாங்கள் கூட்டுத்தளவுருவின் சுற்றளவை காண்பதற்கு சுற்றியுள்ள பக்கங்களின் நீளங்களின் கூட்டுத்தொகையை காண வேண்டும். அதற்காக சுற்றியுள்ள பக்கங்களின் நீளங்களை எழுதுவோம். சுற்றளவு சமன் இந்த கூட்டுத்தளவுருவின் சுற்றளவை காண்பதற்கு நாங்கள் எந்தெந்த நீளங்களை கூட்ட வேணும். ஏபி இங்கிருந்து வருவோம். ஏபி இந்த நீளம், சக பிசி இந்த நீளம், சக சிடி இந்த நீளம், சக டி இந்த நீளம், சக இஎஃப் இந்த நீளம், சக எஃப்ஜி இந்த நீளம், சக ஜிஹெச் இந்த நீளம். நாங்கள் சுற்றி எத்தனை பக்கம் இருக்கு, இந்த கூட்டுத்தளவுருவை சுற்றி எத்தனை பக்கங்கள் இருக்குதுன்னு பார்த்தோம்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 பக்கங்கள் இருக்குது. இறுதியாக AH
ஏஹெச்சையும் கூட்டணும். 1 2 3 4 5 6 7 8 1 2 ஒரு பக்கம் 2 3 4 5 6 7 8 பக்கங்களின் நீளங்கள். இங்கேயும் 1 2 3 4 5 6 7 8 8 பக்கங்களின் நீளங்களை நாங்கள் கூட்டுவோம். ஏவியின் நீளம் எவ்வளவு? 10 சென்டிமீட்டர். பிசியின் நீளம் எவ்வளவு? 12 சென்டிமீட்டர். அடுத்ததாக சிடியின் நீளம் எவ்வளவு? சிடியின் நீளத்திற்கு சமனானது ஏபியினுடைய நீளம். ஆகவே ஏபியின் நீளமும் சிடியின் நீளமும் சமன். ஏபி 10 சென்டிமீட்டர் என்றால் சிடியும் 10 சென்டிமீட்டராக இருக்கும். அடுத்தது டியின் நீளம் 4 சென்டிமீட்டர். இஎஃப் நீளமும் எஃப்ஜி நீளமும் ஜிஹெச் நீளமும் சமன் என்று தந்திருக்குது. ஆகவே இஎஃப்பும் 4 சென்டிமீட்டர், எஃப்ஜியும் 4 சென்டிமீட்டர், ஜிஹெச்சும் 4 சென்டிமீட்டர். இஎஃப்காக 4 சென்டிமீட்டர், எஃப்ஜிக்கு 4 சென்டிமீட்டர், ஜிஹெச்சுக்கு 4 சென்டிமீட்டர், ஏஹெச்சுக்கு 4 சென்டிமீட்டர். 8 பக்கங்கள்ல நீளங்கள் வர வேணும். 1 2 3 4 5 6 7 8. ஆகவே இந்த 8 பக்கங்களை நாங்கள் சுற்றளவை காண்பதற்காக இலகுவாக நாங்கள் முதல்ல பக்கங்களின் நீளங்களை எழுத்து வடிவில எழுதியிருக்கிறோம். பக்கங்களினுடைய பெயர்கள் எழுதியிருக்கிறோம். நாங்கள் கூட்ட வேண்டிய பக்கங்களின் பெயர்கள் ஏவி இந்த பக்கம், பிசி இந்த பக்கம், கூட்ட வேண்டிய பக்கங்களை எழுதியிருக்கிறோம். அடுத்ததாக இந்த பக்கங்களின் நீளங்களை எழுதி நாங்கள் கூட்டலாம். 10 சென்டிமீட்டர், 10 12 22 22 10 32 32 4 36 36 4 40 44 48 52 சென்டிமீட்டர் ஆகும். ஆகவே தரப்பட்ட இந்த கூட்டுத்தளவுருவின் சுற்றளவு 52 சென்டிமீட்டர் ஆகும். நீங்கள் எழுதிக் கொள்ளலாம். ஆகவே பிள்ளைகள், நாங்கள் இதுவரை சுற்றளவு அப்படின்னா என்னென்ன படிச்ச நாங்கள் அதாவது சுற்றளவுல நாங்கள் பார்த்த பிரதான பாடம் என்னென்னா கூட்டுத்தளவுருவின் சுற்றளவு தான். தரமட்டுல சுற்றளவுல நாங்கள் பார்த்த பிரதான பாடமாக கூட்டுத்தளவுருவின் சுற்றளவு. கூட்டுத்தளவுருவின் சுற்றளவை எப்படி காண வேணும் அப்படின்னு பார்த்த நாங்கள் சுற்றளவு அப்படி என்றா என்ன? ஒரு தளவுருவை சுற்றியுள்ள பக்கங்களின் நீளங்களின் கூட்டுத்தொகைதான் சுற்றளவு எனப்படுகிறது. ஒரு தளவுருவை சுற்றியுள்ள பக்கங்களின் நீளங்களின் கூட்டுத்தொகைதான் சுற்றளவு எனப்படுகிறது. கூட்டுத்தளவுரு அப்படி என்றா என்ன? இந்த ஒரு தளவுருவோடு இன்னொரு தளவுருவை நாங்கள் இணைக்கும் போது பெறப்படும் தளவுருவைத்தான் இப்படியும் இணைக்கலாம். பெறப்படும் தளவுருவைத்தான் நாங்கள் கூட்டுத்தளவுரு என்கிறோம். கூட்டுத்தளவுருவின் சுற்றளவை காண வேண்டுமென்றால் நாங்கள் இந்த கூட்டுத்தளவுருவை சுற்றியுள்ள பக்கங்களின் நீளங்களை நாங்கள் கூட்ட வேணும்.
கூட்டுத்தளவுருவை சுற்றியுள்ள பக்கங்களின் நீளங்களை காண்பதன் மூலமாக ஒரு கூட்டுத்தளவுருவின் சுற்றளவை நாங்கள் காண முடியும். ஆகவே இந்த கூட்டுத்தளவுருவின் சுற்றளவு காண்பது தொடர்பான கேள்விகளை நாங்கள் செய்த நாங்கள் சுற்றளவுல இருக்கக்கூடிய பிரதான பாடம் இது மட்டும்தான். கூட்டுத்தளவுருவின் சுற்றளவை எவ்வாறு காணுவது, கூட்டுத்தளவுருவின் சுற்றளவை காண்பது தொடர்பாக நாங்கள் கேள்விகள் செய்த நாங்கள். நீங்கள் எக்ஸாமுக்கும் கேள்விகள் வரும்போது கூட்டுத்தளவுரு என்றால் என்ன என்பதையும் கூட்டுத்தளவுருவின் சுற்றளவை காண்பதற்காக நாங்கள் அந்த உருவை சுற்றியுள்ள முழு பக்கங்களின் நீளங்களையும் கூட்ட வேண்டும் என்பதை நினைவுபடுத்தி கொண்டு நீங்கள் கேள்விகள் செய்ய வேண்டும். ஆகவே இதோட எங்களுக்கு இந்த சுற்றளவு பாடமானது நிறைவடைகிறது. நாங்கள் அடுத்ததாக கோணங்கள் தரமட்டில 3வது பாட அழகான கோணங்கள் பற்றி நாங்கள் இப்ப பார்க்கலாம். தரம் 8ல மூன்றாவது பாட அழகான கோணங்கள் அப்படி என்றா என்னன்னு நாங்கள் இப்ப படிக்கலாம். கோணங்கள் அப்படி என்றா என்ன? அதாவது நாங்கள் தரம் 6லையும் படிச்சிருக்கிறோம், தரம் 7லையும் படிச்சிருக்கிறோம். கோணங்கள் என்றா 2 நீர்கோடுகள் சந்திக்கும் போது உருவாகக்கூடியதைத்தான் நாங்கள் கோணம் என்கிறோம். உதாரணமாக ஏபி என்கிற நேர்கோடும் ஏபி என்கிற நேர்கோடும் பிசி என்கிற நேர்கோடும் சந்திக்கும் போது இந்த இடத்தில் 2 நேர்கோடுகளும் சந்திக்கக்கூடிய ஒரு உச்சியில் உருவாவதுதான் என்னது? கோணம். இதற்கு பெயர் தான் கோணம் என்றா என்ன? 2 நேர்கோடுகள் சந்திக்கும் பொழுது உருவாவதைத்தான் நாங்கள் கோணம் என்கிறோம். அப்ப 2 நேர்கோட்டுல ஏபி என்கிற ஒரு நேர்கோடு, பிசி என்கிற ஒரு நேர்கோடு, இந்த நேர்கோடுகள் 2ம் சந்திக்கும் பொழுது சந்திக்கக்கூடிய இடத்தில் உருவாவதைத்தான் நாங்கள் கோணம் என்கிறோம். அப்ப இந்த சந்திக்கக்கூடிய இந்த பியை நாங்கள் என்ன சொல்லுவோம்? பிய உச்சி என்று சொல்லுவோம். இந்த பி உச்சி பியில கோணமானது உருவாகிறது என்று நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த கோணங்கள்ல என்னென்ன வகையான கோணங்கள் இருக்குது என்று நாங்கள் இப்ப பார்க்கலாம். கோணங்கள்ல என்னென்ன வகையான கோணங்கள் இருக்குது? முதலாவதாக கூர்ங்கோணம். கூர்ங்கோணம் அப்படி என்ன? அதாவது 90 பாகையிலும் குறைவாக இருக்கக்கூடிய கோணத்துக்கு பெயர் தான் கூர்ங்கோணம் எனப்படுகிறது. கோணமானது ஒரு கோணமானது 90 பாகையை விட குறைவாக இருந்தால் அந்த கோணத்துக்கு என்ன பெயர்? கூர்ங்கோணம் எனப்படுகிறது. 90 பாகையிலும் குறைவாக இருக்கக்கூடிய கோணம் கூர்ங்கோணம் ஆகும். அடுத்ததாக செங்கோணம். செங்கோணம் அப்படின்னா என்ன? ஒரு கோணமானது ஒரு கோணத்தின் பருமனானது 90 பாகையாக இருந்தால் அந்த கோணத்துக்கு என்ன பெயர்? செங்கோணம் எனப்படுகிறது. ஒரு கோணமானது 90 பாகையாக இருந்தால் 90 பாகையை கொண்ட கோணத்துக்கு பெயர் செங்கோணம் ஆகும்.
அந்த செங்கோணம் இந்த செங்கோணத்தை விட சிறியதாக இருக்கக்கூடிய கோணங்களை நாங்கள் கூர்ங்கோணங்கள் என்று சொல்ல முடியும். 90 பாகை இருக்கிற கோணத்துக்கு என்ன பெயர்? செங்கோணம் எனப்படும். அடுத்ததாக மூன்றாவது விரிகோணம். விரிகோணம் என்றா என்ன? விரிகோணம் அப்படி என்றால் என்ன? 90 பாகையிலும் அதிகமாக 90 பாகையிலும் அதிகமாக இருக்க வேணும். அதே நேரம் 180 பாகையிலும் குறைவாக இருக்க வேணும். ஆகவே 90 பாகைக்கும் 180 பாகைக்கும் இடையில உள்ள கோணத்தை தான் நாங்கள் என்ன சொல்றோம்? விரிகோணம் என்கிறோம். ஒரு கோணமானது 90 பாகையை விட அதிகமாகவும் அதே நேரம் 180 பாகையை விட குறைவாக இருந்தால் அந்த கோணத்துக்கு பெயர் விரிகோணம் ஆகும். 90 பாகைக்கும் 180 பாகைக்கும் இடையிலுள்ள கோணங்கள் விரிகோணங்கள் எனப்படுகின்றன. அடுத்தது நான்காவது நேர்கோணம். நேர்கோணம் நேர்கோணம் அப்படி என்றா என்ன? ஒரு கோணத்தின் பருமனானது 180 பாகையாக இருந்தால் அந்த கோணத்துக்கு என்ன பெயர்? நேர்கோணம் எனப்படுகிறது. ஒரு கோணத்தின் பருமனானது 180 பாகையாக இருந்தால் அந்த கோணத்துக்கு பெயர் நேர்கோணம் ஆகும். நேர்கோணங்கள் எப்பவும் ஒரு நேர்கோட்டில் உள்ள கோணம் நேர்கோணமாக இருக்கும். நேர்கோடு ஒன்றில் உள்ள கோணத்தின் பருமன் 180 பாகை ஆகும். நேர்கோட்டில் உள்ள கோணம் நேர்கோணமாகும். நேர்கோணம் அப்படி என்றால் என்ன? 180 பாகை இருக்கக்கூடிய கோணங்கள். சரியாக ஒரு கோணத்தின் பருமன் 180 பாகையாக இருந்தால் அந்த கோணத்தை நாங்கள் நேர்கோணம் என்கிறோம். அடுத்ததாக 5வது பின்வளை கோணம். 5வது கோணத்துக்கு பெயர் பின்வளை கோணம். பின்வளை கோணம் அப்படி என்றால் என்ன? ஒரு கோணத்தின் பருமனானது 180 பாகையை விட அதிகமாகவும் அதே நேரம் 360 பாகையை விட குறைவாகவும் இருந்தால் அந்த கோணத்துக்கு பெயர் நாங்கள் பின்வளை கோணம் என்கிறோம். ஒரு கோணத்தின் பருமனானது 180 பாகையை விட அதிகமாகவும் 360 பாகையை விட குறைவாகவும் இருந்தால் அந்த கோணத்துக்கு பெயர் பின்வளை கோணம் ஆகும். பின்வளை கோணம் என்றது பொதுவாக இப்படி இருக்கும். நாங்கள் ஒரு கூர்மோணத்தை அமைச்சோம்டா அந்த கூர்மோணத்துக்கு பின்னுக்கு இருக்கக்கூடிய கோணம் என்னவாக இருக்கும்? பின்வளை கோணமாக இருக்கும். ஆகவே பின்வளை கோணம் 180 பாகைக்கும் 360 பாகைக்கும் இடையில் உள்ள கோணத்தை தான் நாங்கள் பின்வளை கோணம் என்கிறோம். ஆகவே பிள்ளைகள், நாங்கள் தரமட்டில் 3வது பாடலகான கோணங்கள்ல இன்றைக்கு ஒரு கொஞ்சம் விஷயங்கள் பார்த்து நாங்கள் கோணங்களின் வகைகள் என்னென்ன வகையான கோணங்கள் இருக்குது, இந்த கோணத்தினுடைய வகைகள் ஒவ்வொன்றும் தெரிஞ்சாதான் நாங்கள் இனி வார கேள்விகளை செய்ய முடியும். ஆகவே இந்த கோணங்களின் வகைகளும் அவற்றினுடைய பருமன்கள், ஒவ்வொரு கோணத்தின் பருமனும் எவ்வாறு இருக்கும் என்பது தொடர்பாக பார்த்து நாங்கள் தொடர்ந்து மீண்டும் அடுத்த வகுப்புல சந்திக்கலாம். தேங்க்யூ பிள்ளைகள்.